சேலத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான அறிவியல் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களது 63 அறிவியல் படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். குறிப்பாக நெகிழி இல்லா சுற்றுச்சூழல், பனைமர பாதுகாப்பு, வாழைமர கழிவுகளிலிருந்து காகிதம் தயாரித்தல், ஆளில்லா தீயணைப்பு ரோபோ உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மாணவர்களின் படைப்புகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் தலைமையிலான தேர்வுக்குழுவினர் பார்வையிட்டு சிறந்த அறிவியல் படைப்பினை தேர்வு செய்தனர். இதில் தேர்வு செய்யப்படும் படைப்புகள் மாநில அளவிலான அறிவியல் போட்டியில் இடம்பெற உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். நாங்கள் பனை ஓலையில் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். இது நாங்கள் பனை ஓலையில் கத்தி, வாட்சு, அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு மாடலில் கண்ணாடி, அப்புறம் மீன், பாய், அப்புறமேட்டு விசிறி, அப்புறம் ஓலைச்சுவடி செஞ்சுட்டு வந்திருக்கோம். வாழை மரப்பட்டையிலிருந்து காகிதம் தயார் செய்தல். நம்ம வாழை மரத்தை அழிக்கிறது மீதி இருக்கிற கழிவுகள் நம்ம பட்டை கிடைக்கிறது, அதிலேருந்து செய்யக்கூடியது காகிதம். அதுலேருந்து நம்ம டீ மேட் எதை வேணால் செய்யலாம், பின்னலாம், பேப்பர்லாம் எதையா செய்யலாம். இதில் சுற்றுச்சூழல் பாதிப்பு கிடையாது. நம்ம குறைந்த தண்ணி மட்டும் செலவு பண்ணலாம். இதனால் மாசுபடையது அடியாது கிடையாது. நாங்கள் இது 3 பேர் சேர்ந்து செஞ்சது.